ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூஸ் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஆர்ட். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டில் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதே வந்து ஒரு ஓனர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஓனரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் போனஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேலரி, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், இதில் மூலமாக வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம சொல்கிறோம் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இல்லை வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி. ஸோ அதாவது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க்கிங் டுகெதர். அதாவது இப்போது டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து மேனேஜர்லேருந்து கீழே பாட்டமில் சூப்பர்வைசர் இல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியில், டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் லெவலில், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியோடு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒர்க்ஸை வந்து எதுவுமே வந்து ப்ராப்பரான சேனலைஸ் பண்ணாத இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சிங் எம்ப்ளாயி எக்ஸ்பெக்டேஷன். அப்போது எம்ப்ளாயியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா சம்பளம் தர்றீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, இன்னொரு 6 மாதம் கழிச்சு அதே 1000 ரூபா இருக்காது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும், 1100 1200 வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மணி இன்ஃப்ளேஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து இருக்கிற ப்ராடக்டோட வேல்யூஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்களால வந்து அஃபோர்டபுள் லைஃப் வாழ்றதுக்கு இன்னும் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்வேஸ் நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் வந்து ஒரு திட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்க வந்து வேலையை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் என்வாரன்மெண்ட். அதாவது இப்போ வந்து நம்ம ஃபாரின்ல ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து ஒர்க் ஹவர்ஸ் டிஃபர் ஆகும், அதே மாதிரி ஒர்க் நேச்சர் டிஃபர் ஆகும், சேலரி டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி என்வரான்மெண்ட் இருக்கிறதுனால அது வந்து அவங்கள அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த என்வரான்மெண்ட் இருக்கோ அதே தான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எம்ப்ளாயியோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அமெரிக்காவோ இல்லை வந்து பிரிட்டனோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கும். இதே வந்து நீங்கள் மிடில் ஈஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வேறு மாதிரி ஒர்க் ஸ்டைல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதே வந்து ரொம்ப கொஞ்சம் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் அப்படின்னா அங்கே வேறு மாதிரி ஒர்க் ஸ்டைல் இருக்கும். இப்போது எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எது வந்து அவங்களுக்கு சூட்டபுளோ அந்த என்வரான்மெண்ட்டை வந்து இங்கே எடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பில்டிங் ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனோட கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸோட கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க, அந்த எம்ப்ளாயி வந்து நல்லா வேலையை கற்றுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க, சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஓன் பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து டாப் டவுன் அப்ரோச் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து ஸ்கேட்டர்டான இது வந்து கொடுத்துருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்கேட்டர்டாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை வந்து லைன் அப்ரோச் கொடுத்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி அப்ரோச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை வந்து ஹைரார்க்கியோ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான மேனேஜ்மெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? அப்போது அத்தாரிட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போது லெவல் ஆஃப் அத்தாரிட்டி என்னென்ன இருக்காங்க, ஸோ அதை வந்து ரொம்ப வந்து க்ளீனாக நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்கும். அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், டேக் கேர் பண்ணிக்குவார். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் தான் பண்ணுவேன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஒரு சில பேர் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் சைக்கோசோசியல் சிஸ்டம். அதாவது நம்ம எம்ப்ளாயியோட சைக்காலஜிக்கலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம சொசைட்டி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொசைட்டியில் எல்லாருமே வந்து நம்ம ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் அவுட்புட் அப்படிங்கிறது வராது. ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த எந்த மாதிரி சொசைட்டி வந்து எப்படி இருக்குது, அந்த சைக்காலஜிக்கலாக எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ். அதாவது இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸை நம்ம எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம க்ரோத் ஆகிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வந்து கீழே கொண்டு போகுது அப்படிங்கிறது. ஸோ கீழே கொண்டு போகுது அப்படிங்கிறதுனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் போகலை அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து ஒரு 10 லேபர் செய்ய வேண்டிய இடத்துல ஒரு 2 மிஷின் மட்டும் செஞ்சுருது. அது வந்து ஒரு 2 லேபர் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ் போகிறப்போ நமக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸை எவ்வளோ தூரம் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான். அப்போ வந்து இதில் நம்ம டெக்னாலஜி ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் இயரே வந்து வேறு டெக்னாலஜி வந்துடும். ஸோ அப்போது நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளும் வந்து கீப் ஆன் அப்டேட்டிங் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அப்டேட் ஆகிற கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும். ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஸ். அதாவது ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சன், ஒரு எம்ப்ளாயிக்கும் இன்னொரு எம்ப்ளாயிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஹியூமன் ரிலேஷனை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு வேலை செய்கிறது யாருன்னா நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் தான். மற்ற மெஷினரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கல, நம்ம வந்து என்ன மாதிரி கேர் பண்ணல அப்படின்னாலும் அது வந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது வந்து பிரேக் ஆயிரும். அதை வந்து நம்ம மெயின்டைன்ஸ் பண்ண மாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் வரலாம். ஆனால் இந்த ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்டோ இல்லை அவங்களுக்கு வந்து ப்ரைஸோ இல்லை அவங்களுக்கு வந்து போனஸோ கொடுக்குறோமோ, அப்ரைசல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நமக்கு அவுட்புட் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் in management. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் லீகல் என்வாயர்மெண்ட். ஸோ இப்போது நம்ம லீகல் என்வாயர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இன்றைக்கி வந்து 8 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொல்லும், திடீர்னு 10 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொல்லும், திடீர்னு 6 மணி நேரம் தான் வேலை கொடுக்கும்னு சொல்லும், திடீர்னு 2 நாள் லீவ் விட்டுருவாங்க. ஸோ டோட்டல் பந்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா லீகல் கான்சிக்வன்சஸ் வந்து நமக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது மேனேஜ் பண்ணுறதுல நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திடீர்னு வந்து அந்த அன்றைக்கி லோக்கல் ஹாலிடேன்னு விட்டுருவாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 2வது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் பாலிசிஸ். ஸோ நிறையா பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போது பாலிசி என்னென்னா என்வரான்மெண்டல் பாலிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு 20% வந்து நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வந்து விடலாம். ஸோ ஏதாவது வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 20% வந்து அலவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஜீரோ அப்படின்னு மாற்றிடுவாங்க. நம்ம 20% தான் வந்து மெஷினரிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக வர்ற ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 80% ட்ரீட் பண்ணோம், 20% நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில் விட்டுருவோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்லை எனக்கு வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் வேணும் அப்படின்னா அந்த மிஷினரி நம்ம மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போது அந்த மாதிரி வந்து நம்ம லீகல் என்வரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டிங் குளோபலைசேஷன். இப்போ எல்லாமே வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய குளோபல் ஸ்டாண்டர்டோட வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சர்னை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 lakh ப்ராஃபிட் வர இடத்துல வந்து 8 lakh தான் வருது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டில் 2 lakh லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்ம லாஸ் வரல 8 லட்ச ரூபா நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நமக்கு வந்து என்னது ப்ராஃபிட்டில் லாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியா ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இஷ்யூஸ் இன் மேனேஜ்மெண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.